சினிமாவுக்கு இது சோதனையான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புது படங்கள் எடுக்கிறதுங்கிறது சிக்கலாக இருக்குது. பெரிய பெரிய நடிகர்களுக்கே தயாரிப்பாளர் கிடைக்கல. இப்போ அஜித் ஒரு படம் நடிக்க போகிறாரு, அவரை வச்சு ஏற்கனவே குட் பேட் அக்லி எடுத்து அதே டைரக்ட் பண்ண போகிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தயாரிப்பாளர் கிடைக்கல. சிம்புக்கும் அதே தான். அவங்களும் படம் அறிவிக்கிறாங்க, படங்கள்லாம் STR 48ங்கிறாங்க, 49ங்கிறாங்க, 50ங்கிறாங்க. எந்த படத்துக்குமே தயாரிப்பாளர் கிடைக்கல. ஸோ இது நிறைய பேருக்கு சிக்கலாக இருக்குது. விக்ரமுக்கு அடுத்த படம் இல்லை, சியான் விக்ரமுக்கு அடுத்த படம் இல்லை. இது எல்லாருக்குமே சிக்கலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் வீரங்கெல்லாம் சொல்கிறது என்னன்னு ஒரு டயலாக் வரும்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி நேரங்களில் சினிமாக்காரங்களை காப்பாற்றுறதுங்கிறது ரீரிலீஸ் தான். ரீரிலீஸ் பண்ணி தான் இப்போதைக்கு நம்ம காப்பாற்றணும். ஏன்னா கேப்டன் பிரபாகரன், விஜயகாந்த் நடித்த கேப்டன் பிரபாகரன் இப்போ சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு. நிறைய ரீரிலீஸ் படங்கள் வந்து பெரிய பெரிய வசூல் சாதனை எல்லாம் பண்ணுது. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம எதிர்பார்க்கிற கண்டென்ட் கரண்ட் படங்கள்ல இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஏன் வந்து எல்லாம் டிஏஜிங்னு உயிரை விடுறாங்க? ஏன்னா இப்போ கரண்ட் லுக்கில் வரக்கூடிய படங்கள் சரியா இல்லாதனால அந்த பழைய லுக்கு, அந்த பழைய படங்கள், அந்த நாஸ்டால்ஜியாவை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. KS ரவிக்குமார் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, படையப்பா ரீரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாரு. அவர் முக்கியமாக குறிப்பிட்டது என்னன்னா, தெனாலி படமும் அவ்வை சண்முகியும் ரீரிலீஸ் ஆக போகுது, அதற்கான வேலையெல்லாம் இருக்கு அப்படின்னாரு. தெனாலி வந்து ரொம்ப ஒரு அருமையான படம். ஏன்னா ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு காமெடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர் தமிழ் சினிமாவில். அதாவது மனப்பிறழ்வு, ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இலங்கையில் வந்து ஒரு பிரச்சனையில் இங்கே வராரு. அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அவருக்கு எதை பார்த்தாலும் பயம். அதாவது தெனாலிக்கு எல்லாம் பயம்தான், எல்லாம் பயம்னு அந்த பாட்டோட தான் உலகநாயகன் கமலஹாசனுடைய அந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் ஆகும். அதில் தான் அந்த உலகநாயகன்கிற ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் போட்டதே. அப்படி வந்து அது வந்து எப்படி அந்த கேரக்டருக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்குது. ஜெயராம் கேரக்டர், ஜெயராம் பண்ணுறதெல்லாம் இவருக்கு நல்லதாகவே முடியும். ஜெயராம் வந்து இவரை காலி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஏன்னா அவரோட சிஸ்டர் இவரை லவ் பண்ணுறாரு, ஜோதிகாவை. அது எல்லாமே இவருக்கு சாதகமாகவே முடியும். அந்த படம் வந்து சொந்த படம் நம்ம KS ரவிக்குமாருக்கு. ரவிக்குமார் வந்து ரவிக்குமாரும் கமல் சாரும் படம் பண்ணலான்னு முடிவு பண்ண பொழுது, நீங்களே தயாரிச்சிருங்க ரவி, ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிக்கணும், நீங்கள் பண்ணுங்க, நான் கால் ஷீட் தரேன், இந்த படம் பெரிய உங்களுக்கு லாபமாக இருக்கும்னு சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு இவர் படம் எடுத்தார். மிகப்பெரிய லாபம் கிடைச்சிது. அந்த லாபத்தில் தான் வீட்டையே கட்டி முடிச்சேன்னு சொல்லி நம்ம KS ரவிக்குமார் பேட்டி கொடுத்துருந்தார். தெனாலியில் கிடைத்த லாப பணத்தை வச்சு தான் வீட்டை கட்டி முடித்தேன், அந்த அளவுக்கு எனக்கு தெனாலி வந்து மிக முக்கியமான படம்னாரு. தெனாலி அண்ட் அவ்வை சண்முகி ரெண்டுமே ரீரிலீஸ் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். கமலஹாசன் ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம், செலிப்ரேஷன் பார் கமலஹாசன் ஃபேன்ஸ். அடுத்த படம் அறிவிப்பு வர்றது, அந்த படம் எடுத்து முடிக்கிற வரை இது ஒரு கொண்டாட்டமாக நமக்கு இருக்கும்.